செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணியாற்றிய காசி வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தி வருகிறார்கள். மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்த காசி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக காசி இருந்தபோது 2023ஆம் ஆண்டும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அமலாக்கத்துறை இன்று காலை முதல் கரூரில் செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர்கள் அவர் தொடர்புடைய அவருடைய நண்பர்களுடைய இடங்களிலும் வீடுகளிலும் இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக அவருடைய நெருங்கிய நண்பராக கருதப்படும் மற்றும் அரசு ஒப்பந்ததாரரான சங்கர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடக்கிறது. அதே போன்று 2021ஆம் ஆண்டு அவருடைய இந்த இடங்களில் எல்லாம் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக வருமான வரித்துறையும், பிறகு 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையும் இந்த இடங்களில் சோதனை நடத்தியிருக்கிறது. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் வருமான வரித்துறையும் சென்னையில இந்த காசி தற்போது அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காசி என்பவருடைய வீட்டில் அந்த சோதனை நடத்தியது. காசி மின்வாரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். 2021 23 வரை இவர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது முக்கியமான பொறுப்புகளை இவர் தான் கவனித்து வந்தார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் மின்வாரியம் தொடர்புடைய கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள், டெண்டர்கள் தொடர்பாக முடிவுகளை ஆலோசிப்பது, எந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டும், அது தொடர்பான பணிகள் போன்ற அனைத்து விவரங்களும் இவரிடம்தான் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு மின்வாரியத்துல முக்கியமான பொறுப்புகளை கவனித்து வந்ததும் இவர் மின்வாரியத்தினுடைய அமைச்சருக்கான விவரங்களை பற்றி இவர் மூலமாக தான் தெரிவிப்பார்கள் கூறப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் 2023 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வருமான வரித்துறை இவருடைய வீட்டுல தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டுல சோதனை நடத்தினார். அந்த சோதனையில் சில ஆவணங்கள், குறிப்பாக மின்வாரிய தொடர்புடைய சில ஆவணங்கள், கணக்கு வழக்கு விவரங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பு கூறுகிறது. இந்த ஆவணங்கள் எல்லாம் அமலாக்கத்துறைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்துதான் தற்போது அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். தேனாம்பேட்டை வெங்கடரசனம் தெருவில் காசியினுடைய வீட்டில் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில மின்வாரியத்திலிருந்து காசி ஓய்வு பெற்று விட்டார் என்று தெரிவித்தார்கள். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அவரிடம் சோதனை தற்போது நடத்தக்கூடிய நிலையில தேவைப்பட்டால் அவரை அழைத்து விசாரணை செய்வதற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக. நன்றி சரவணகுமார், உங்க தகவல்களுக்கு.